யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாம ஒரு தனி சிறப்போடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த மீன ராசி என்பவர்களை சொல்லலாம். குரு பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால எல்லா இடத்துலையுமே ரொம்ப நேர்மையா ரொம்ப அன்பா செயல்படக்கூடிய ஒரு ராசி. யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா ஏதோ தனக்கே அந்த கஷ்டம் வந்துட்ட மாதிரி ஒரு இரக்க குணம் அதிகம் உள்ள ஒரு ராசி இந்த மீன ராசி. அதனாலதான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மீன ராசி என்பவர்கள் கொஞ்சம் ஏமாறுவாங்க. ஆனா தெரியாம ஒன்றும் ஏமாற மாட்டாங்க, தெரிஞ்சதை ஏமாறுவாங்க. மற்றவங்களாம் தப்பா நினைச்சுக்கோன்னா இந்த மீன ராசி என்பவர்கள் ரொம்ப திறமைசாலிங்க, ரொம்ப புத்திசாலிங்க. ஆனா இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்கு, எந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நீங்க மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை சந்தேகம் இருக்குன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த மீனராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி பகவான், ராகு என கிரக அமைப்புகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இது பொது பலன்கள் தான். அதோட கூட தசாபுத்தி அடிப்படையில் இந்த கிரகங்களை வைத்து கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம், ரேவதி 1 2 3 4 பாதம்னா இந்த மீன ராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய நேர்மைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதையுமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே வெற்றியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. அதனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க, அது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி, ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி நல்ல ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக வெளியிலையோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலிமா கூட நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் முன்னாடியே சரக்கு நிறைய வாங்கி வச்சுருப்பீங்க வியாபாரத்துக்காக. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த சரக்குகளுடைய மதிப்பு அதிகமாகும். அதனால் ஓரளவுக்கு கையிருப்பு லாபம் அதிகமாகக்கூடிய ஒரு யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய துணிச்சலான முடிவுக்கு கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள் மூலிமா ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். மீனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு. எல்லா விஷயத்துலையும் ஒரு துணிச்சலோடு இறங்குவீங்க. ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் கூட்டுச்சேர்க்கையாக இருக்கிறதுனால ஒவ்வொரு காரியத்தையுமே துணிஞ்சு எடுப்பீங்க. இதை செஞ்சால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதே மாதிரி வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இந்த மீனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். நீண்ட நாட்களில் எந்த ஒரு விஷயம் இழுபறியாக இருந்ததோ அந்த காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, உங்களுடைய உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு பாராட்டு, உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாம் இந்த மீனராசி கலைத்துறை அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதாரண
சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில பொருளெல்லாம் உங்களை கையை விட்டு போயிருந்திருக்கும். அது கிடைக்கவே கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி மிஸ் ஆகி தொலைஞ்சு போய் கூட இருக்கும். அந்த பொருள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மீன ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க. ஏன்னா 7ரை சனி காலம் என்பதனால மறதி போன்ற பிரச்சனைகள், கொஞ்சம் சோர்வு, உடல் சோர்வு, ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மனதில் ஒரு கவனச்சித்திரல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். கல்வியில் கூட துணிஞ்சு முடிவெடுங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில பாடப்பிரிவுலாம் படிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. அதனால் ஒரு சில இடத்துல டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய கிரக அமைப்பு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த காரியெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். நிறைய சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன கவனச்சிதறல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் கொஞ்சம் ஏற்படும். மற்றபடி இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. நிறைய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். எதுலேயுமே கொஞ்சம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முன்விரோதம் காரணமாக ஒரு சிலரால் சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் வரலாம். எதிரிங்கிட்ட அல்லது உங்களுக்கு யார் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்கோ அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்களால சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் கூட எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழல் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு, இடர்பாடு எதுவும் ஏற்படாது. குறிப்பாக இயந்திரம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றி அமையும். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தெய்வ பணிக்காக நீங்களே போய் ஏதாவது ஒரு உதவிகளோ அல்லது நன்கொடையோ இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. தான தர்மங்கள் செய்யக்கூடிய யோகம்லாம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. கோயிலுக்கெல்லாம் நீங்களே போய் ஒரு நற்பணி செய்கிறதுக்கு நீங்களே முன்ன நின்று போய் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே இருந்திருக்காது. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. தொழிலில், வியாபாரத்தில் சின்ன சின்ன சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், அதுக்கப்புறம் தான் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இறங்குவீங்க. அது ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஒரு அளவோடு வச்சுக்கோங்க. அதிக டீப்பாக போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடிஞ்சிடும். அதனால கொஞ்சம் அளவோடு இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களுடைய விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். அடுத்தவங்க கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போய் அவங்களுக்காக வாதாடினீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க உங்ககிட்ட பணிந்து போவாங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். உறவினர்கள் மத்தியிலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் வருவீங்க. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் சாட்சிக்கு எழுத்து போட வேண்டாம். அதே மாதிரி கடன் விவகாரங்களில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் புத்தி கூர்மையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு, இடர்பாடு எதுவும் ஏற்படாது. ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மறைமுகமாக சின்ன சின்ன தொல்லைகள், பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு, இடர்பாடு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கணும், ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. மனோதைரியத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஆஞ்சநேயருக்கு நெய் அல்லது வெண்ணெய் சாற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனோதைரியமும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 7, 8, 9 தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம்.
கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.